எனக்கு கேம் விளையாட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கேமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி ஆல்ரெடி பிளாக் மிரர்ல நம்ம யூஎஸ்எஸ் கேலிஸ்டர்ன்ற ஒரு கதையை நம்ம பார்த்திருப்போம். ஒருவேளை யாராவது பார்க்கலன்னா கீழே கமெண்ட்ல லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க. ஏன்னா அந்த கதையை பாதிலேயே ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு அந்த கதையோடைய அடுத்த பார்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இருந்தாலும் சின்னதா ஒரு ரீகேப்பை பார்த்துடலாம். டேலி அப்படின்ற ஒருத்தர், அவர் ஒரு ப்ரோக்ராமர், அவர் ஒரு கேமை உருவாக்குறாரு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேம் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுது. இவர் தான் அதோட ஓனர். ஆனா இவருக்கு ஆபீஸ்ல கிடைக்கிற மரியாதை கிடைக்கவே இல்லை. இவரோட ஃப்ரெண்டு வால்டன் அப்படின்னு ஒருத்தர் மரியாதை கொடுக்க மாட்டாரு. ஸ்டாஃப் யாருமே இவரை கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த டேலி ரியல் லைஃப்ல அவ்வளோவா பேசாத ஒரு கேரக்டர். ஆனா இவருக்கு இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும்னு தோணுது. அதனால அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் எடுத்து ஒரு டிஜிட்டலா குளோனிங்க உருவாக்கி அந்த குளோனிங்க இந்த இன்ஃபினிட்டின்ற கேமோடைய மாடு கேம் ஒன்று, அதாவது இவர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த கேம்குள்ள அந்த க்ளோன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றாரு. ஸோ ரியல் லைஃப்ல இவரால் எதிர்த்து பேச முடியாதுல. ஆனா அந்த கேம்குள்ள போயிட்டு அவர் உருவாக்குன அந்த க்ளோன்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுவும் முக்கியமா நானட்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரியல் லைஃப்ல கண்டுக்கவே மாட்டா. சரி கேம்குள்ள வந்தாவது ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை. அதோட கேம்ல இருக்கிற அந்த க்ளோன்ஸுக்கெல்லாம் நம்ம ஒரு க்ளோன்ஸ்ன்ற விஷயம் தெரிய டேலி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அந்த மாடு கேம்ல இருந்து இன்ஃபினிட்டின்ற ஆன்லைன் கேமுக்கு ஒரு பேட்ச் வார்ம் ஹோல் வழியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா நம்ம டேலி அந்த மாட்லயே மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான் ரியல் லைஃப்ல அவர் இறந்தே போறாரு. ஸோ இதோட அந்த கதை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இதுல நம்ம பார்க்க போறோம். உண்மையாலேயே சும்மா மைண்ட் ப்ளோயிங்கான கதை இது. ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம யூஎஸ்எஸ் கேலிஸ்டர் தி இன்ஃபினிட்டின்ற பிளாக் மிரருடைய கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே கேமுக்குள்ள இருக்கிற டிஜிட்டல் நானட் அவங்க ஒரு கனவுல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. நம்ம டேலி இந்த கேமையே அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் ஒரு சொடக்கு போட்டா போதும் மூஞ்சி வாய் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நிலைமையில ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க நானட். அது அவங்க கனவுக்கு பக்குன்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு வேலையா போக போறாங்க போல. இப்பதான் அந்த இன்ஃபினிட்டின்ற கேமோடைய லொகேஷனே காட்டுறாங்க. கிட்டத்தட்ட பேருக்கு ஏத்த மாதிரியே அவ்வளோ கேலக்சிஸ், அவ்வளோ பிளானட்ஸ். ஸோ அதுல ஒரு பிளானட் ஒரே பனியா இருக்கு. அதுல ஒரு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க ரியல் லைஃப்ல இருந்து கேமுக்குள்ள ஒரு சிப்பு மூலியமா வந்தவங்க உண்மையான பிளேயர்ஸ். ஏண்டா மெஷின் ஆரம்பிக்கிறதுக்கு 4 பேர் தேவை, நம்ம 3 பேர் வச்சு என்ன பண்றது? உன் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னானே வந்தானடா அப்படின்னு சொல்லி கேட்க அதுல இருக்கிற பிளேயர் ஒருத்தரும் என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சீக்கிரமாவே வந்துருவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆகுது. உன் ஃப்ரெண்டு வந்துட்டான் போலடா அப்படின்னு சொல்லி எழுந்து போய் பார்த்தா அங்க நம்ம குளோனிங் பிளேயர்ஸான நானட்டும் பேக்கர் அப்படின்றவரும். உள்ள வந்த உடனே ஒழுங்கு மரியாதையா உங்களோட கிரெடிட்ஸை கொடுங்க அப்படின்னு கன் பாயிண்ட்ல அங்க இருக்கிற பிளேயர்ஸ் இவங்க மிரட்டுறாங்க. ஸோ ரியல் லைஃப்ல இருந்து ஒரு சிப்பை யூஸ் பண்ணி கேமுக்குள்ள வர எல்லாருக்குமே கேமுக்குள்ள பிளேயர் டேக் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டேகை வச்சு தான் ஒரு பிளேயரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா நம்ம குளோனிங் பிளேயர்ஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே ஒரு குளோனிங். அவங்களுக்கு பிளேயர் டேக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன உங்களுக்கு பிளேயர் டேகே இல்ல, நீங்க என்ன ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு உங்க சண்டை போட ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரே சுடு அவ்வளவுதான். அந்த பிளேயர்ல ஒருத்தர் ஆளு பீஸா ஆகுறாரு. சோ பிளேயர்ஸ்லாம் இங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க லாக் அவுட் ஆயிடுவாங்க. ரியல் லைஃப்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துப்பாங்க. ஆனா நம்ம நானட் இந்த குளோனிங் பிளேயர்ஸ்லாம் இங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க டோட்டலா காலி. அதோட இந்த கேம் உலகத்துல இந்த குளோனிங் பிளேயர்ஸ் உயிர் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட்டு, ட்ரெஸ் எல்லாமே வேணும்ல. அது இந்த கேம்குள்ள இருக்கிற காயின்ஸை வச்சு தான் வாங்க முடியுமே. அந்த காயின்ஸ்லாம் இவங்க கிட்ட கிடையாது. பட் ஆனா விளையாட வர பிளேயர்ஸ் கிட்ட இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எங்க இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து காயின்ஸை ஆட்டைய போடுவாங்க. அதுக்கு தான் இங்க வந்திருக்காங்களே, ஒழுங்கா உங்க கிரெடிட்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆனா அந்த பிளேயர்ஸ் பதிலுக்கு சண்டை போடுறாங்க. அதுலயும் ஒருத்தர் ஷார்ப்பான ஒரு பொருளை நானட் மேல குத்த அவருக்கு ரத்தம் வருது. அந்த பிளேயரை காலி பண்ணிடுறாங்க. அவர் லாக் அவுட் ஆயிடுறாரு. கடைசியா ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்காரு. அவரு நானட் உடம்புல இருந்து வர ரத்தத்தை பார்த்துட்டு என்னது இது, பிளட் எல்லாம் வருது, டிஜிட்டல் தானே நீங்க, எப்படி உங்களுக்கு ரத்தம் வருதுன்னு அவருக்கு புரியல. ஆனா உண்மையிலேயே இவங்க ஒரு குளோனிங்ஸ், கேமுக்குள்ள இருக்கிற உண்மையான மனுஷங்க மாதிரி. ஒழுங்கு மரியாதையா உங்க கிரெடிட்ஸை கொடுன்னு சொல்ல பிளேயரும் வேற வழி இல்லாம கிரெடிட்ஸை கொடுக்குறாரு. அப்புறம் அவரை ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. அவரு லாக் அவுட் ஆகி அவருடைய டெஸ்க்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. எங்க நம்ம நானட்டும் பேக்கரும் கிரெடிட்ஸ் ஆட்டைய போட்டோம், வா நம்ம ஸ்பேஸ்ஷிப்புக்கு போலாம் அப்படின்னு அந்த கிரெடிட்ஸை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா தான் தெரியுது வெறும் $36 தான் இருக்கு. இதை வச்சு ஒரு 2-3 நாளைக்கு சமாளிக்க முடியும், அவ்வளவுதான். இந்த கேம்ல வேற எல்லாத்தையும் கிரெடிட்ஸ் ஆக்கி விட்டாங்க, காசை வேற டபுள் ஆக்கிட்டாங்க. இப்படியே
இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், ஹெல்த் இல்லாம நம்மளும் காலி தான் ஆக போறோம்னு சொல்ல. ஆனா நானட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, எப்படியாவது அவங்கள போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கிரெடிட்ஸ் நமக்கு கிடைக்கும், அதுக்காக முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கூட வந்த பேக்கர்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு நோபு பிளேயர்ஸ் வந்தாங்க, ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணாங்க, உன் உடம்புல இருந்து ரத்தம் வந்துருச்சு, இன்னும் ப்ரோ பிளேயர் கிட்ட எல்லாம் போனோம்னா அவ்வளவுதான், நம்மள செதைச்சிருவாங்க. உடனே நானட்டும் அதை தான் நானும் சொல்றேனே, இந்த கேம்ல மொத்தம் 5 மில்லியன் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இறந்து போனா திரும்ப வந்துருவாங்க, சோ அவங்களுக்கு இது ஒரு கேம் மாதிரி. ஆனா நம்ம 5 பேர் இறந்து போயிட்டோம்னா திரும்ப வர மாட்டோம், அவங்களுக்கு இது கேம்னா நமக்கு இது வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அடுத்த பிளேயர்ஸை தேடி ஸ்பேஸ்ஷிப்ல அந்த கேம்குள்ளேயே வேற ஒரு பிளானட்டுக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல உண்மையான உலகத்துல இருக்கிற நானட் அவங்க ஆபீஸ்க்கு வராங்க. அங்க இறந்து போன டாலியோடைய போட்டோக்கு முன்னாடி விளக்கெல்லாம் எரியுது. என்ன விஷயம்னு ரிசப்ஷனிஸ்ட் லேடி கிட்ட கேட்க, அது வந்து சும்மா மெமோரியல் மாதிரி, ஆனா இறந்து போய் பல மாசம் ஆகுது, இப்ப வச்சிருக்கீங்க, ஏன்னா நம்ம ஓனர் வால்டன் தான் வைக்க சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து ஒரு பிரஸ் வராராம், அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சும்மா சீன் கிரியேட் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு நானட்டும் ஆபீஸ்க்குள்ள போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போகும்பொழுதே நிறைய பேர் வந்துட்டு அப்படியே அந்த சிப்பை யூஸ் பண்ணி கேம்குள்ள தான் போயிருக்காங்களே. இவங்கலாம் வந்து வாலண்டியர்ஸ், அந்த கேமோடைய புதுசா சில அப்டேட்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்காக வந்தவங்க. சோ கேம்ல வந்துட்டு அந்த குளோனா இருக்கிற நானட் கூடவே பேக்கர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரு இங்க கம்பெனில வந்துட்டு இன்டர்னா காஃபி டீ குடுக்குற வேலையை தான் செய்யறாரு. சோ நானட்டும் வந்து கம்முன்னு போய் உட்கார்றாங்க. அவங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த டாலி இறந்து போனார்ல, அந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கும், அது இவங்களோட டிஎன்ஏ. இதை வச்சுக்கிட்டு டாலி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு இவங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. சோ அவங்க கூடவே ஒர்க் பண்ற கபீர் அப்படின்ற ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு 2 பேரு எங்க கிட்ட இருந்த கிரெடிட்ஸ் ஆட்டைய போட்டாங்க, அதோட அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வருதுன்னு வேற சொல்லிருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த கபீர் என்ன பண்றாருன்னா, இந்த கேமோடைய ஓனரான வால்டனை மீட் பண்ண போறாரு. ஆனா வால்டன் வந்து சரியான பிஸில இருக்காரு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து ஒரு பிரஸ் வர போறாரு. சோ அதனால அந்த கபீர் சொல்றதெல்லாம் கேட்கவே இல்லை. அவரும் வந்து, சார் நான் சொல்றத கேளுங்க, வந்த அந்த 2 பேர்கிட்ட பிளேயர்ஸ் டாக்ஸ் இல்ல, அதோட அவங்க உடம்புல இருந்து ரத்தம் வந்திருக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஆனா நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு சொல்லியும் வால்டன் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த பிரஸும் வராரு. 2 பேருமே ஆபீஸ் ரூம்ல போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நானட்டுக்கு தோணுது. அதனால கேமராவை ஹேக் பண்ணி என்ன பேசுறாங்க அப்படின்றத ஒரு டேப்ல ரகசியமா இவங்க ஓரமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வால்டன் என்ற ஓனர் வந்து இந்த கேம் எல்லாம் அவர் தான் உருவாக்குன மாதிரி பேசுறாரு, ஆனா உண்மையிலே உருவாக்குனது யாருன்னா இறந்து போன அந்த டாலின்றவர் தான். உடனே அந்த பிரஸும் இன்டர்நெட்ல வைரலா போற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்க கேம்ல ஏதோ 2 பிளேயர் டேக் இல்லாம வந்திருக்காங்களாம், அவங்க உடம்புல இருந்து ரத்தம்லாம் வருதான், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, வால்டனும் இங்க பாருங்க அது ஜஸ்ட் ஒரு பக்கா இருக்கும், அது சீக்கிரமாவே நாங்க சரி பண்ணிடுவோம். இல்ல சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் அந்த டாலி அவரோட டெஸ்க்ல வீட்டுல இறந்து போகும்போது எடுத்த ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோல சிஸ்டமுக்கு பக்கத்திலேயே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு, அது டிஜிட்டல் குளோனிங் பாக்ஸ். இது அரசாங்கம் தடை பண்ணிருக்காங்க, ஏன்னா ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்புல அவரோட டிஎன்ஏவை எடுத்து அவரை டிஜிட்டலா குளோனிங்கா மாத்தி அங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை யாருமே யூஸ் பண்ண கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அது நம்ம டாலியோடைய வீட்டுல இருக்கு அப்படின்னா கேமுக்குள்ள அவரு உண்மையான மனுஷங்களை குளோனிங் பண்ணி இறக்கிருக்காரா அப்படின்னு இவர் கேட்க, வால்டனும் இங்க பாருங்க தேவையில்லாம எங்க மேல பழி போடாதீங்க, ஆதாரம் இல்லாம எதையும் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம நானட்டு பயந்து போறாங்க. அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏ அந்த டாலி கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மளையும் ஒரு குளோனிங்கா கேமுக்குள்ள யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது உண்மைதான். கேமுக்குள்ள நானட்டு அவங்க ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருக்கும்ல, அதெல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க. கிரெடிட்ஸ் நிறைய இருந்ததுன்னா புது ஆர்மர் சூட் எல்லாம் இவங்களால வாங்க முடியும். சோ அதுக்காக தான் பிளேயர்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே பிங்க் முடிக்காரி ஒரு லேடி ஒருத்தங்க அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. நியூ பிளேயர், நிறைய கிரெடிட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, சோ அவங்கள காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இவங்க மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேருமே வந்து குளோனிங்னால, அதுவும் டாலினால உருவாக்கப்பட்டவங்க. ஆனா இந்த மாதிரி பிளேயர்ஸை வேட்டையாடுறதுக்காக நம்ம நானட்டும் பேக்கரும் மட்டும் தான் போவாங்க, மத்தவங்க எல்லாம் ஸ்பேஸ்ஷிப்லயே தான் இருக்கணும். அதனால ஒருத்தர் செமையா கடுப்பாகிறாரு, நானும் வரேன்னு சொல்றாரு. ஆனா நானட் முடியாதுன்னு சொல்றாங்க, ஏன்னா ஒருவேளை வந்து இறந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல, நல்லதுக்காக தான் இவங்க சொல்றாங்க. ஆனா அந்த பர்சன் பயங்கரமா கடுப்பாகிறாரு. சோ நானட்டும் பேக்கரும் மட்டும் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி ஒரு பிளானட்டுக்கு போறாங்க. அங்க நல்லா பச்சை பசேல்னு பெரிய பெரிய மரங்களா இருக்கு. சோ இவங்க எப்பவுமே வந்து ரொம்ப நேரம் விளையாண்ட பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் போகவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்பவே திறமசாலியா இருப்பாங்க. அதனால புது பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் போவாங்க. சோ அந்த பிளேயரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ரியல் உலகத்துல வந்துட்டு அவ்வளவுதான், வால்டனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரமா உடனே அந்த பக், அதாவது கேம்குள்ள இருக்கிற அந்த 5 குளோனிங்கையும் அழிச்சாகணும், இல்லனா இந்த மாதிரி குளோனிங் எல்லாம் கேம்குள்ள யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அவ்வளவுதான், இந்த கேமையும் மொத்தமா பேன் பண்ணிடுவாங்க. அதனால ஹெல்ப்புக்காக அந்த கபீர்ன்றவர்கிட்ட போறாரு. ஆனா அந்த கபீர் வந்துட்டு நான் வேலையை விட்டு போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த நேரத்துல நம்ம நானட்டு
இங்க பாருங்க நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும், நான் ஹெல்ப் பண்றேன், அதுக்கு எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வேணும்னு சொல்ல வால்டனும் நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆனா போதும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நானட்டுக்கு ஃபுல் பெர்மிஷனை கொடுத்துறாரு. இந்த நேரத்துல கேமுக்குள்ள நம்ம நானட்டும் பேக்கரும் வந்து அந்த புது பிளேயரை தேடி போறாங்க. பார்த்தா அந்த பிளேயர் அந்த பிளானட்ல ஸ்பேஸ்ஷிப்போட இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைஸா போயிட்டு அந்த பிளேயரை பிடிச்சி கிரெடிட்ஸ் ஆவாங்களான்னு ட்ரை பண்ணும்பொழுது அந்த பிளேயர் வந்துட்டு லேசரை செட் பண்ணிருப்பாங்க போல. தெரியாதனமா நானட்டு கால் வைக்க பாம்பு பிளாஸ்ட் ஆகி அவங்களுடைய ஹெல்மெட்லாம் உடஞ்சு அவங்க முகமே தெரியுது. உடனே அந்த பிங்க் முடிக்கார பிளேயரும் யார் அது அப்படின்னு சொல்லி மெதுவா பக்கத்துல வந்து அவ்வளவுதான் நானட்டை பிடிச்சிடுறாங்க. நானட் கிட்ட பிளேயர் டேகே இல்ல, நீ யாருன்னு சொல்லி கேட்க டக்குன்னு பின்னாடி இருந்து நம்ம பேக்கர் அட்டாக் பண்ண அவ்வளவுதான் அந்த பிளேயர் லாக் அவுட் ஆயிடுறாங்க. ஆனா அந்த பிளேயர் திரும்பவும் ரீஸ்பான் ஆகி அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. பயங்கரமா சண்டை போகுது இவங்களுக்குள்ள. எத்தனை தடவை அந்த பிளேயரை அடிச்சு லாக் அவுட் பண்ணாலும் திரும்ப திரும்ப ரீஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்காங்க. வேற வழியே இல்ல, நம்ம எஸ்கேப் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வேகமா ஓடுறாங்க. இந்த நேரத்துல ஸ்பேஸ்ஷிப்ல இருக்காங்கல்ல மீதி இருக்கிற 3 பேரு, அதுல ஒருத்தருக்கு சரியான போர் அடிக்குது. நானட்டும் பேக்கரும் மட்டும் போய் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற லொகேஷனை இன்வைட் பண்ணி விட்டுறாரு ஆன்லைன்ல. அதை பார்த்து வேற ஒரு பிளேயர்ஸ் பெரிய ஸ்பேஸ்ஷிப்ல வந்து நிக்கிறாங்க. வந்து அட்டாக் பண்ணுவாங்களாம். அவ்வளவுதான், இவங்களால முடியல. ஸ்பேஸ்ஷிப்போட ஹெல்த்தும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒன்ஸ் அது குறைஞ்சதுன்னா அவ்வளவுதான், இவங்க எல்லாருமே காலி. அதனால வேகமா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஸ்பீடு பத்தல, ஏன்னா வேகமா ஸ்பீடா போகணும் அப்படின்னா அதுக்கும் கிரெடிட்ஸ் வேணும். நல்ல வேலையா அந்த பிங்க் முடி காய்கிட்ட இருந்து கிரெடிட்ஸ் எல்லாம் ஆட்டைய போட்டு டெலிபோர்டேஷன் மூலியமா ஸ்பேஸ்ஷிப்புக்கு வந்துடுறாங்க நம்ம நானட்டும் பேக்கரும். உடனே அந்த கிரெடிட்ஸை இன்ஸ்டால் பண்ணி வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. எந்த ஒரு பிளேயர்ஸும் இல்லாத ஒரு இடத்துல சேஃபா இருக்காங்க இப்போ. இந்த நேரத்துல பூமியில வந்து நானட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சர்ச் பண்ணும்பொழுது பிளேயர் டேக் இல்லாதவங்களை பத்தி ஏதாவது பிளேயர்ஸை வந்துட்டு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கும்பொழுது அந்த பிங்க் முடிக்கார் இருக்காங்கல்ல அவங்களுடைய கேம் பிளேவையே அப்லோட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பிளேயர் அவங்க ஷூட் பண்றாங்க. பிளேயர் டேக் இல்லாத ஒருத்தர் ஓ ஸ்வீட் டேம் அப்படின்னு சொல்றாரு. இதை ரியல் லைஃப் நானட் வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இன்டர்னா ஒர்க் பண்ற நம்ம பேக்கரு காஃபியை கொண்டு வந்து வைக்கும்போது கீழே ஊத்திடுது. ஓ ஸ்வீட் டேம் அப்படின்னு சொல்றாரு. என்ன இங்க இந்த ஆளு சொல்றத கேம் பிளேல அந்த பிளேயர் டேக் ஒரு ஆளு சொல்றானேன்னு நானட்டுக்கு புரியல. அதோட அந்த பிங்க் முடிக்காரங்க நேரா உடஞ்சி போன ஹெல்மெட் இருக்கிற ஒரு பிளேயர் கிட்ட போறாங்க. அங்க இருக்கிறது நம்ம நானட் தான். சோ ரியல் லைஃப் நானட்டுக்கு எல்லாமே புரியுது. நேரா வால்டன் கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க. அந்த டேலி தான் நம்ம சில பேரை குளோனிங் பண்ணி கேம்குள்ள பண்ணிருக்காரு அப்படின்னு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வால்டன் கேட்டா எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்ன பத்தி சில அசிங்கமான போட்டோஸ்லாம் வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி டேலியோடைய வீட்ல இருந்து டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் எடுக்க சொன்னாங்க. வால்டனோ அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன், வேற யாரும் கிடையாது, கேம்குள்ள இருக்கிற நம்மளுடைய குளோனிங்ஸ் தான் என்ன காண்டாக்ட் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு வழியில. சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து போன பார்ட்லயே வந்திருக்கும். சோ நானட்டும் புரிஞ்சுக்கிறாங்க நம்மளுடைய குளோனிங்ஸ்லாம் டேலியோடைய பிரைவேட் கேம்ல இருந்தது. அதுக்கப்புறமா டேலி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இப்ப பப்ளிக் சர்வருக்கு வந்திருக்கு. இங்க அவங்க சர்வை பண்ணணும்னா கிரெடிட்ஸ் வேணும். அதுக்காக தான் பிளேயர்ஸை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து திருடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதோட இங்க ஓனர் இருக்கார வால்டன், இவரு மாதிரியே ஒரு குளோனிங் கூட கேம் உலகத்துல இருக்கு. ஆனா போன பார்ட்ல வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக வால்டனுடைய அந்த குளோனிங் வந்து தான் உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு குளோனிங்கோடைய நேம், அதாவது இவங்களுடைய நேமை யூஸ் பண்ணி பிளேயர்ஸை தேடும் பொழுது அந்த குளோனிங் பிளேயர்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்ற லொகேஷனே உங்களுக்கு தெரிஞ்சிருது. அவ்வளவுதான், ரியல் லைஃப் நானட்டும் வால்டனும் அந்த குளோனிங்ஸை பார்க்கலான்னு கேம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல கேம்குள்ள இருக்கிற அந்த குளோனிங்ஸ்லாம் சோ இப்படியே நம்மளால போராடிக்கிட்டு உயிர் வாழ முடியாது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நானட்டுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரிஜினல் கேம்ல இருந்து அந்த டேலி என்ன பண்ணாரு, மோடட் பிரைவேட்டான ஒரு சர்வரை உருவாக்குனார்ல, அதே மாதிரி நமக்குன்னு ஒரு பிரைவேட் சர்வர் இருந்தா அங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம். கிரெடிட்ஸ்னு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நமக்கு அன்லிமிட்டட்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி பிரைவேட் சர்வரை உருவாக்கணும் அப்படின்னா இவங்க இந்த கேமோடைய சென்டர் கோருக்கு போகணும். ஏன்னா அங்க இருந்து தான் ஒவ்வொரு புது பிளானட்டும் உருவாகிக்கிட்டே இருக்கு. ஆனா அது உள்ள யாராலையும் போக முடியாது, ஆக்சஸ் கோடு இருந்தா மட்டும்தான் போக முடியும். அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, டேலி வந்துட்டு இந்த கேமோடைய ஓனரான வால்டனையும் இவங்க கூட ஒரு குளோனா உருவாக்கி இருப்பார்ல. சோ அந்த குளோனிங் வால்டனை நம்ம காப்பாத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த குளோனிங் வால்டன் வந்துட்டு பப்ளிக் சர்வருக்கு வந்ததுக்கு அப்புறம்லாம் சாகல, பிரைவேட் சர்வர்ல இருக்கும் பொழுதே அவர் வந்து தான் உயிரை கொடுத்தாரு. அப்படின்னா கண்டிப்பா அவரு திரும்ப ரீஸ்பான் ஆயிருப்பாரு அங்க இருக்கிற ஒரு பிளானட்ல அப்படின்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே குளோனிங் வால்டன் அங்க இருக்கிற ஒரு பிளானட்ல தான் இருக்காராம். சோ நானட் மட்டும் வால்டனை கூட்டிட்டு வரதுக்காக அந்த பிளானட்டுக்கு போறாங்க. பார்த்தா இத்தனை வருஷங்களா ஆளு காட்டுவாசி மாதிரி ஆகியிருக்காரு. அந்த பிளானட்ல இருக்கிற ஆக்டோபஸ் மாதிரியான உயிரினங்களை பிடிச்சி அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நானட்டை பார்த்த உடனே அவருக்கு ஞாபகம் வரல. நானட்டும் ஏ வால்டன் இது நான் தான் உன்னை காப்பாத்த வந்திருக்கோன்னு சொல்ல வால்டனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதோட அதே பிளானட்டுக்கு தான் ரியல் லைஃப்ல இருந்து வால்டனும் நம்ம நானட்டும் வந்திருக்காங்க. அவங்க இந்த பிளானட்ல இருக்கிற குளோனிங் நானட்டையும் குளோனிங் வால்டனையும் பாக்குறாங்க. சோ கன்னெல்லாம் கீழே போட்டு ரியல் நானட்டும் குளோனிங் நானட் கிட்ட உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோன்னு சொல்ல இவங்களையும் கூட்டிட்டு அவங்க ஸ்பேஸ்ஷிப்புக்கு போறாங்க. சோ ரியல் லைஃப் நானட்டும் வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு
தேவை என்ன, பிரைவேட் சர்வர் தானே, அதை ஏற்பாடு பண்ணலாம். அதான் ஓனர் ரியல் லைஃப் வால்டனே இருக்காரு அப்படின்னு வால்டன் பக்கத்துல போனா அவரு அங்க இருக்கிற ஒரு கன் எடுத்து இவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. ரியல் லைஃப் நானட்டும் தடுக்க ட்ரை பண்றாங்க. இங்க பாரு, இது ஜஸ்ட் கேம் தான், இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டிஜிட்டல் குளோனிங் தான், இவங்களை போட்டு தள்ளினா எல்லா பக்கும் ஓவர் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்றாரு. இந்த குளோனிங் நானட் கிட்ட நானும் சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார்ல, அவரு இப்போ ரியல் லைஃப் வால்டனை தடுக்க போறேன்னு சொல்லி குண்டடி வாங்கி விழுந்துடுறாரு. இதுக்காக தான் வந்து குளோனிங் நானட்டும் தடுத்தாங்க, இவர் சண்டைக்கே வரக்கூடாதுன்னு. ஏன்னா இவர் ஒரு ஆர்வ கோளாறு. உடனே குளோனிங் நானட்டும் வந்து ரியல் லைஃப் வால்டனை அடிச்சு போட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. அவரு லாக் அவுட் ஆகி ரியல் லைஃப்க்கு வந்துடுறாரு. அவர் தலையில இருந்த அந்த சிப்பும் கீழே விழுந்துருது. சோ அதை எடுக்க ட்ரை பண்றாரு. இங்க கேம்குள்ள இருக்கிற ரியல் நானட்டும் வந்து ஐம் சாரி, அந்த ஆள் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, குளோனிங் நானட்டும் இங்க பாரு, நீ திரும்ப லாக் அவுட் ஆகு, அங்க போயிட்டு அந்த வால்டனை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இவங்களும் லாக் அவுட் ஆகி அங்க சிப்பை தேடிக்கிட்டு இருக்காருல, அவரை ஒரு மிதிச்சு அந்த சிப்பை எடுத்துக்கிட்டு இனிமே நான் உங்க கம்பெனில வேலை செய்யல, நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. பின்னாடியே வால்டன் போயிட்டு ப்ளீஸ் நீ இல்லாம என்னால எதுவும் செய்ய முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கார் வந்து நம்ம நானட்டை இடிச்சிருது. அவ்வளவுதான், அவங்க கோமாவுக்கு போயிடுறாங்க. இந்த வால்டன் அவங்க கையில இருந்த அந்த சிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏத்தனவர்கிட்ட ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த நேரத்துல கேம்குள்ள நம்ம குளோனிங் நானட் ரொம்ப சோகத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் அந்த பிளானட்ல இருக்கிற ரியல் நானட்டையும் ரியல் வால்டனையும் இங்க ஸ்பேஸ்ஷிப் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஒரு உயிரே போயிடுச்சு. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்களும் அதை பத்தி தான் திங்கிங்ல இருக்காங்க. அங்க ஆதிவாசி மாதிரி நம்ம குளோனிங் வால்டனும் இருக்காரு. ரியல் லைஃப்ல நான் இவ்வளவு மோசமானவனா? உடனே அங்க வந்த ஒரு லேடி பார்க்க ப்ளூ கலர்ல இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் லேடி தான். தான் ரொம்ப அழகு அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால டேலி வந்து இந்த கேமிங் உலகத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்திருக்காரு. அவங்க இந்த குளோனிங் வால்டனை பார்த்து சீ அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே குளோனிங் வால்டனும் என்ன அசிங்கமா இருக்கு, இங்க பாரு ரியல் லைஃப்ல இருக்கிறவன் தான் அசிங்கமானவன், நான் ஒன்னும் கிடையாது. உடனே இந்த லேடியும் எனக்கு அது தெரியும், அப்புறம் அதுக்கு என்ன பார்த்து அசிங்கமா இருக்குன்னு சொன்ன, ஏன்னாடே நீ ஆதிவாசி மாதிரி இருக்கடா, கீழே இருக்கிற துணி ஒதுங்கி போய் கன்றாவியா இருக்கு, போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நடந்த கலவரத்துல அதை மறந்துட்டேன் அப்படின்னு இவர் போயிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு ஆளு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஐடியாவை சொல்றாரு. நம்ம இந்த கேமோடைய கோருக்கு போகலாம், அதோட அந்த கோர்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதோட கதையும் ரியல் லைஃப் பாஸ்டுக்கு போகுது. முதல்ல இந்த கேமை உருவாக்குனது வந்து டேலி தான். அப்ப வந்து ஒரு 2 பிளானட் தான் இருக்கும், அதுக்கு மேலலாம் இருக்காது. டேலி வந்து அவர் உருவாக்குன கேமை வால்டன் கிட்ட காட்டுறாரு. வால்டனும் அந்த கேமை விளையாடுனதுக்கு அப்புறம் இது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, ஆனா 2-3 பிளானட் மட்டும் இருந்தா பத்தாது, நிறைய பிளானட் வேணும், இன்னும் சொல்ல போனா ஒரு யூனிவர்ஸே வேணும் அப்படின்னு சொல்ல, நம்ம டேலிக்கு வந்துட்டு அவ்வளோ பிளானட் என்னால எப்படி உருவாக்க முடியும், டே நைட் உட்காந்தா கூட என்னால ஒரு 10 பிளானட் கூட உருவாக்க முடியாது. அப்பதான் இந்த வால்டன் இருக்கார்ல, இவர் தான் வந்து ஐடியாவே சொல்றாரு. கவர்மெண்டால தடை செய்யப்பட்ட ஒரு பொருளான குளோனிங் டிவைஸை கொண்டு வந்து நீ தான் இந்த கேமை உருவாக்குறவன், உனக்கு தான் எல்லாமே தெரியும். ஸோ அதனால டேலி ஒன்ன நீ ஒரு குளோனிங் எடுத்து அந்த கேமுக்குள்ள அப்லோட் பண்ணு, அந்த கோருக்குள்ள நீ தான் இருக்கணுமே. ஸோ கோர்ல இருக்கிற அந்த குளோனிங் டேலி என்ன பண்ணுவானா, தொடர்ந்து புது புது பிளானட்ஸை உருவாக்கிக்கிட்டே இருப்பான். இதனால டைம் போக போக நம்மளுடைய இந்த கேம் இன்ஃபினிட்டி அளவுக்கு ரொம்ப அதிக பிளானட்டோட கேலக்சியோட இருக்கும். ஏன் நம்ம இந்த கேமுக்கு இன்ஃபினிட்டி கூட பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவே அப்பதான் பார்ன் ஆகுது. இந்த எல்லா விஷயத்தையும் குளோனிங் வால்டன் சொல்றாரு. எப்படியாவது நம்ம அந்த கோருக்கு போயிட்டோம்னா அங்க இருக்கிற டேலிய எப்படியாவது மனசு மாற வச்சோம்னா டேலி நமக்காக ஒரு புது யூனிவர்ஸையே உருவாக்கி கொடுப்பான், நம்மளும் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதை கேட்ட குளோனிங் நானட் இருக்காங்கல்ல, அவங்க ரியல் லைஃப் நானட் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கால் பண்ண ட்ரை பண்றாங்க. இதே மாதிரி தான் போன பார்ட்லயும் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அப்பதான் தெரிய வருது இவங்களுக்கு ரியல் லைஃப்ல நானட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு. வேற வழியே இல்ல, நம்ம அந்த கோருக்கு போகலாம், அங்க இருக்கிற டேலிய எப்படியாவது கை காலில் விழுந்தாவது மனசை மாத்தி நமக்குன்னு ஒரு புது யூனிவர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த கோர்கிட்டயும் வந்துட்டாங்க. அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம நானட் மட்டும் தான் போக போறாங்க. அந்த குளோனிங் வால்டனும் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமா ஆக்சஸ் பண்றாரு. நானட்டும் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி நேரா கோருக்குள்ள போயிடுறாங்க. கோர் பாக்குறதுக்கு நம்ம டேலியோடைய வீடு மாதிரியே தான் இருக்கு, எதுவும் பெருசாலாம் இல்ல. உள்ள போய் பார்த்தா டேலி வந்து மலைகளை உருவாக்குறாரு. அதோட ஒரு பிளானட்டையே மொத்தமா கிரியேட் பண்ணி அந்த பிளானட்டை சேவ் பண்ணி அப்படியே அப்லோட் பண்றாரு. இப்படிதான் அப்லோட் பண்ணி இந்த கேம்ல நிறைய புது புது பிளானட் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. சரி, நம்ம நானட்டும் போக அங்க டேலியும் பார்த்து ஹாய் யார் நீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா இந்த டேலிக்கு வந்து நடந்த எதுவும் தெரியாது. சோ மேபி ஒரு நல்லவரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானட்டும் நடந்த
எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த நேரத்துல கோருக்கு வெளியே ஸ்பேஸ்ஷிப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானட் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவா அப்படின்னு. அந்த குளோனிங் வால்டனும் சரி நானட் கால் பண்ண என்ன கூப்பிடுங்க அப்படின்னு ஆளு போறாரு. சடனா பார்த்தா ரியல் லைஃப்ல இருந்து அந்த ரியல் வால்டனு கேம்குள்ள வந்து குளோனிங் வால்டன் மாதிரியே சீனை போட்டு நேரா அந்த கமாண்ட் சென்டருக்கு போயிட்டு எல்லா ஆன்லைன் பிளேயர்ஸையும் இன்வைட் பண்றாரு. டக்குன்னு புடிச்சிடுறாங்க. ஏன் வால்டன் ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப அங்க குளோனிங் வால்டன் வராரு. இது நான் கிடையாது, அவன் உண்மையான வால்டன் சொல்ல டக்குன்னு அந்த வால்டன் கேம்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுறாரு. ஆனா என்ன பண்றது, இன்விடேஷனை கொடுத்தாச்சு, இவங்க கிட்ட கிரெடிட்ஸும் இல்லை, இங்க இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா யார் யாருக்கிட்ட இருந்து கிரெடிட்ஸ் ஆட்டைய போட்டாங்களோ எல்லா பிளேயர்ஸும் லாகின் ஆகி இப்ப இவங்க இருக்கிற லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ ஸ்பேஸ்ஷிப் எல்லாமே இவங்கள அட்டாக் பண்ண போகுது. ஸோ எல்லாருமே கொடூரமா அட்டாக் பண்ண இவங்களும் செதறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு. எங்க க்ளோன் நானட்டும் டேலி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் டேலி ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாரு, ரியல் லைஃப்ல நீ கோமாவில் இருக்க கரெக்டா? ஸோ இதுதான் சரியான நேரம். உன்னோடைய இந்த டிஜிட்டல் காப்பிய கோமாவில் இருக்கிற அந்த நானட்டுடைய உடம்புக்குள்ள அனுப்பிட்டா திரும்ப நீ ரியல் லைஃப்ல சந்தோஷமா வாழலாம். உன் உடம்ப நீ கண்ட்ரோல்ல எடுத்துக்கலாம், உண்மையான வாழ்க்கையை வாழலாம். என்ன சொல்ற? இந்த க்ளோன் நானட்டுக்கு அது ஓகே தான் தோணுது. ஆனா என்னோட க்ரூ ஆளுங்களா என்ன ஆவாங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க எங்கேயே அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்கள உன்னால காப்பாற்ற முடியாது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீ ரியல் லைஃப்ல வாழலாம், இல்ல நீங்க எல்லாருமே சேர்ந்து பிரைவேட் சர்வர்ல நிம்மதியா வாழலாம். எது வேணும்னு சொல்லி கேட்க, எனக்கு பிரைவேட் சர்வர் தான் வேணும் அப்படின்னு இந்த க்ளோன் நானட் சொல்றாங்க. சரி ஓகேன்னு இவரும் அந்த வேலையெல்லாம் பாக்குறாரு. ஆனா ஒரு செக் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்க பாரு, நீ பார்த்த மாதிரி டேலிலாம் கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், அதனால நீ என் கூடவே இரு. இவ்வளவு நாள் நான் தனியாவே இருந்துட்டேன், எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் என் கூட வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஆனா க்ளோன் நானட் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா எங்க எல்லாரையும் இங்க இருந்து எஸ்கேப் பண்ற வழியை பாருன்னு சொல்ல, நான் ஏன் அதை பண்ணணும், ஏன் என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி இவர் கோவமாகறாரு. இவங்க டேலி அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இந்த இடத்துல டேலி தான் ஃபுல் பவர், கிட்டத்தட்ட காட் மாதிரி. அப்படியே நானட்டை பிடிச்சி அவங்களுடைய வாயை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு அவங்க சொல்றத கூட டேலி விரும்பவே இல்லை. பயங்கரமா அட்டாக் பண்றாரு. ஒழுங்கா என் கூட இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, டேலி எதிர்பார்க்காத நேரமா பார்த்து கீழ இருந்து ஒரு கத்தி எடுத்து சொயிட்டு விடுவாங்களாம். நேரா அது அவர் தலையிலேயே சொருகி அவ்வளவுதான் க்ளோன் டேலியும் அந்த இடத்துலயே இறந்து போகுது. இதனால அந்த கோரே ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல இங்க மத்த க்ரூ ஆளுங்கெல்லாம் வந்துட்டு எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து அட்டாக் பண்ண இவங்க காலியாக போறாங்க. அதுக்குள்ள இந்த நானட் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். வேக வேகமா அங்க இருக்கிற ஃபிளாப்பி டிஸ்க் தேடுறாங்க. இந்த க்ளோன் நானட்டோட ஐடியா என்னன்னா, இவங்க அவங்களுடைய ரியல் உடம்புக்குள்ள போகணும், அட் த சேம் டைம் இவங்களுடைய க்ரூ ஆளுங்களையும் காப்பாற்றணும். ஸோ அதனால அங்க இருக்கிற டிஸ்க்லாம் தேடுறாங்க. நிறைய டிஸ்க் இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியாம கையில கிடைக்கிறத எடுத்து சிஸ்டம்ல போடுவாங்க. கரெக்டா இதே நேரத்துல தான் ஒரு பெரிய மிசைலை விட்டு ஸ்பேஸ்ஷிப்பையே அழிக்க ட்ரை பண்றாங்க. நல்ல வேலையா அதுக்குள்ள க்ரூ ஆளுங்க எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஒரு பிரைவேட் சர்வருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஸ்டார்ஸும் இல்ல, ஒரே இருட்டா இருக்கு. டக்குன்னு திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. என்னன்னு பார்த்தா கோமாவில இருந்து நம்ம நானட் கண்ணை முடிச்சு எழுந்துக்கிறாங்க. உண்மையான நானட் வந்து அந்த கோமாவிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பதில் அந்த க்ளோன் நானட் இருக்காங்கல்ல, அவங்க இப்ப இந்த உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. எழுந்த உடனேமே தான் எங்க இருக்கோம் அப்படின்னு புரியாம எல்லாத்தையும் பிச்சு போட்டு வேகமா போய் அந்த ஹாஸ்பிட்டலுடைய பாத்ரூம் கண்ணாடியில பார்க்கும்போது தான் உண்மையான உடம்புக்குள்ள வந்துட்டோம், ரியல் உலகத்துக்கு வந்துட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்துல அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டு கேம் மூலியமாவே கால் பண்ணுவாங்கல்ல, அப்படி க்ளோன் நானட்டுக்கு கால் பண்றாங்க. நானட் தான் கால் அட்டெண்ட் பண்றாங்க. गाइस நீங்க சேஃபா தான இருக்கீங்க? நான் எங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? உண்மையான நானட்டோட உடம்புக்குள்ள வந்திருக்கேன். தெரியுது தெரியுது. ஹாஸ்பிடல் பாத்ரூம் கண்ணாடியை பார்த்து ரொம்ப அழகா ரசிக்கிற போலியா அப்படின்னு சொல்ல, ஆமா 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 உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு அவங்க ஷாக்கிங்கா கேட்கும்போது தான், நாங்க பிரைவேட் சர்வர்லலாம் இல்ல, உன்னுடைய மைண்டுக்குள்ள தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நானட் வந்து அங்க இருக்கிற டிஸ்க் எடுத்து கம்ப்யூட்டருக்குள்ள போட்டிருப்பாங்க. ஸோ க்ளோன் நானட் மத்த எல்லா க்ளோன்ஸ் ஸ்பேஸ்ஷிப்னு எல்லா டேட்டாவும் கோமாவில் இருந்த நம்ம ரியல் நானட்டோடைய மைண்ட்ல இன்ஸ்டால் ஆகி இப்ப உண்மையான உடம்ப க்ளோன் நானட் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. மத்த க்ரூ ஆளுங்கெல்லாம் நானட்டோடைய மைண்டுக்குள்ள இருக்காங்க. நானட் என்ன பாக்குறாங்களோ என்ன ஃபீல் பண்றாங்களோ இவங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் எது எப்படியோ கேம்குள்ள இருந்த எல்லாருமே இப்போ அட்லீஸ்ட் ரியல் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது பண்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து கரெக்டான ஆதாரத்தோட அவ்வளவுதான் வால்டனை மாட்டி விட்டுறாங்க. வால்டனை ஜெயில புடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த கேமையும் மொத்தமா பேன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம நானட்டும் வந்து டிவில இந்த விஷயங்களெல்லாம் பாக்குறாங்க. மைண்டுக்குள்ள இருந்து க்ரூ ஆளுங்களும் பாக்குறாங்க. அதோட ஜாலியான டிவி ஷோவை வச்சுக்கிட்டு நானட் வந்து அவங்க மைண்டுக்குள்ள இருக்கிற அவங்க க்ரூ ஆளுங்க கூடவே ஜாலியா பேசிக்கிட்டு இப்படியே மீதி வாழ்க்கைய அவங்க ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த இடத்துலயே USS காலிஸ்டர் தி இன்ஃபினிட்டின்ற இந்த கதை முடியுது. ஸோ ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதை. அதோட சயின்டிஸ்ட் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேம்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப காலம் இல்லை, சீக்கிரமாவே இது நடக்க போகுதுதான். ஒருவேளை அப்படி நடந்தா எந்த
கேம்குள்ள நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.